ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நம்பர் 8 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி 1 to 7 அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோஸை போய் பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் இல்லைனா ஃபேஸ்புக் பேஜில் வந்து கண்டிப்பாக டேக் பண்ணுங்கள். ஸோ 8 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லிப் நாட் போட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செயின் 36 போட்டுக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 12 16 23 24 30 31 32 33 34 35 36. ஸோ நம்ம இப்போது 36 செயின்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இந்த செகண்ட் செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செகண்ட் செயினில் போய் 2 தடவை டபுள் க்ரோஷே பண்ணலாம். ஓகேவா? ஒன் டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். அதே ஸ்பேஸில் இன்னொரு தடவை டபுள் க்ரோஷே போடலாம். ரிமைனிங் 10 செயின்ஸில் 2 டபுள் க்ரோஷேஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் டபுள் க்ரோஷே போடுறோம். அதே செயினில் சேம் செயினில் இன்னொரு தடவை. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் அப்படி தான் 2 தடவை போட்டிருக்கோம். இந்த ஸ்டார்டிங்கை தாண்டி 10 செயினில் 10 டைம்ஸ் 10 செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போடுங்க. இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டேன், செகண்ட் செயினில் போடுறேன். இப்போ தேர்ட் செயினுக்குள்ளே 2 டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஃபோர்த் செயின் இப்போது ஃபிஃப்த் செயின் 2 தடவை டபுள் க்ரோஷே. இதே மாதிரி இன்னும் 5 செயின்ஸில் 2 டபுள் க்ரோஷேஸ் போடணும். ஒரு தடவை டபுள் க்ரோஷே. இப்போ அதே செயினில் இன்னொரு தடவை. இப்போ 6 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 4 செயின்ஸில் 2 டபுள் க்ரோஷேஸ் போடணும். இப்போ 7th செயின் 6 டைம்ஸ் போட்டுட்டோம். ஒரு டபுள் க்ரோஷே, அதே ஸ்பேஸில் இன்னொரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஸ்பேஸ்லேயும் அதே மாதிரி yarn over பண்ணி 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் 2 லூப்ஸ் yarn over பண்ணி இப்போ நம்ம 9th செயினில் பண்ண போகிறோம். கடைசியாக 2 தடவை டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ நம்ம இப்போ 10 டைம்ஸ் 10 செயின்ஸில் மொத்தமாக 10 செயினில் நம்ம வந்து 2 தடவை டபுள் க்ரோஷேஸ் போட்டிருக்கோம். 2 டபுள் க்ரோஷேஸ் 10 செயின்ஸில் போட்டிருக்கோம். இனி அகெயின் நெக்ஸ்ட்டு 4 செயின்ஸில் ஒரு தடவை
ஸோ நெக்ஸ்ட் செயினில் ஒரு தடவை டபுள் crochet போட்டுக்கலாம். பக்கத்தில் இருக்க செயினில் அடுத்த சிங்கிள் ஒரே ஒரு தடவை டபுள் crochet. இனி அகெயின் நெக்ஸ்ட்டில் இப்போ நம்ம 2 செயினில் போட்டிருக்கோம், இன்னும் 2 செயினில். இனி ரிமைனிங் இருக்க செயின்ஸில் நம்ம வந்து 2 டபுள் crochet டுகெதர் பண்ண போகிறோம். ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ்லேயுமே இதுதான் பண்ண போகிறோம். ஸோ yarn over பண்ணி நெக்ஸ்ட்டு செயினுக்குள்ளாடி போய் த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு வந்து 2 லூப்ஸ்லேருந்து மட்டும் வெளியில் வாங்க. அதே மாதிரி yarn over பண்ணி நெக்ஸ்ட்டு செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி போய் 2 லூப்ஸ்லேருந்து மட்டும் வெளியில் வாங்க. இதுதான் 2 டபுள் crochet டுகெதர். இது வந்து டிக்ரீசிங் பேட்டர்ன். பார்த்திங்கன்னா இந்த 3 லூப்ஸ்லேருந்து வெளியில் வரணும். yarn over பண்ணி நெக்ஸ்ட்டு செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி போய் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு செயினுக்குள்ளாடி போய் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. இப்போ இந்த 3 லூப்ஸ்லேருந்துமே வெளியில் வரணும். இதே மாதிரி தான் நம்ம கடைசி வரைக்கும் செய்ய போகிறோம். 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு செயினுக்குள்ளே போய். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போது 3 லூப்ஸ்லேருந்துமே வெளியில் வாங்க. yarn over பண்ணி செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி போய் 2 செயின்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. yarn over பண்ணி செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி போய் 3 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. yarn over பண்ணி செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி போய் 2 லூப்ஸ். இப்போ மொத்தமாக இந்த 3 லூப்ஸ்லேருந்து வாங்க. ஸோ உங்களுக்கு பேசிக் ஸ்டிச்சஸில் டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய வீடியோஸை போய் பாருங்கள், டியூட்டோரியல் போட்டிருக்கேன். yarn over பண்ணி செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி போய் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. அகெயின் இந்த 3 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. yarn over பண்ணி நெக்ஸ்ட்டு செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி போய் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. yarn over பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்பேஸுக்குள்ளாடி போய் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. இப்போ இந்த 3 லூப்ஸ்லேருந்துமே வெளியில் வாங்க. ஸோ நம்ம இப்போது கடைசி பக்கமாக வந்துட்டோம். yarn over பண்ணி செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி போய் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. yarn over பண்ணி நெக்ஸ்ட்டு செயின் ஸ்பேஸுக்குள்ளாடி போய் 2 லூப்ஸ்லேருந்து வெளியில் வாங்க. இப்போ நம்ம கடைசி செயினுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டாக 4 டைம்ஸ் டபுள் crochet பண்ணோம்ல, அதில் போய் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இந்த பிளேஸில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு இந்த த்ரெட்டை வந்து இப்படி கீழே பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செயின்லேருந்து இந்த கீழே இருக்கிற செயினையும் எடுத்துக்கோங்க. இப்படி புல் பண்ணி 2 த்ரெட் வழியாகவும் வெளியில் எடுக்கணும். அகெயின் லாஸ்ட் எண்ட் வந்துட்டோம். இதையும் இந்த செயினையும் பிடிச்சி இது 2க்கு வழியாகவும் வெளியில் எடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு டெய்ல் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த 4 டபுள் crochet ஒரு தடவை டபுள் crochet போட்டிருப்போம்ல, இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம எடுத்துகிட்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் இந்த டபுள் crochetக்கு மேலே இருக்க செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அகெயின் இந்த நெக்ஸ்ட் செயின்லேயும் இந்த டெய்ல் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெய்ல் எண்டில் உள்ள கீழே இருக்க செயின் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழே இன்சர்ட் பண்ணுங்கள்.
இப்போது இது எல்லாமே இந்த மாதிரி எடுத்துக்கணும். திரும்ப நெக்ஸ்ட் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் போய் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கணும். இங்கேருந்து செயின் எடுத்துக்கணும். இங்கே இருக்கிற நெக்ஸ்ட்டு செயினையும் எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு செயின் இருக்குது, இந்த செயினையும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ நமக்கு 8 கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த த்ரெட்டை கட் பண்ணி புல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கட் பண்ணிக்கலாம். புல் பண்ணி டர்ன் பண்ணி நாட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை வந்து இந்த பக்கமாக இன்சர்ட் பண்ணி இந்த 2 எக்ஸ்ட்ராஸ் இருக்குல்ல, இதை நாட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நாட் போட்டுக்கோங்க. நாட் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு போடுறத கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க, இல்லைனா ஷேப் மாறிடும். செகண்ட் நாட்டை கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 8 ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.